கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை மார்க் 8:2. ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய மேலான அன்பு, அந்த கிருபையான அன்பு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கர்த்தருடைய அன்பு, அந்த தெய்வீக அன்பு, அதற்கு இணையாக எதுவுமே கிடையாது. அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை குறித்து. 2வது, அந்த அன்பை பெற்ற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா 3 நாளுமே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. அவருடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டு அதையே உட்கொண்டுட்டு இருந்தாங்க. அவருடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே அவரை மட்டுமே நோக்கி இருந்துச்சு. அதில் சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரை இருந்தாங்க. ஆனால் யாருமே தன்னை யோசிக்கவே இல்லை, அவரை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அவர்களை குறித்து யோசித்தார், அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்தார். அவங்க போகும்போது சோர்ந்து போயிடுவார்களேன்னு சொல்லி பரிதவிக்கிறார். அப்போ அவரை நம்மை நோக்கி இருக்கும்போது நாம் நம்முடைய எதிர்காலத்தை எதுவுமே செய்ய முடியாது, அதை மாற்றவும் முடியாது. நம்ம என்ன செய்யணும்னு நம்மளுக்கு பிளான் இருந்தால் கூட அது நிர்ணயிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு எப்படி நடக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதனால் புலம்புனாலோ வியாகுலப்பட்டாலோ பரிதவித்தாலோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர். அதனால் அவரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் நமக்காக பரிதபிப்பார். அதில் பரிதபிக்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்கிறாங்க ஏசப்பா, இயற்கைக்கு அப்பான அற்புதங்களை செய்யக்கூடிய தகப்பன்ல அவர். அதனால் என்ன செய்கிறாங்க, 7 அப்பத்தை வச்சு 4000 பேருக்கு போஷித்து 7 கூட மீதி எடுக்க வைக்கிறாங்க. இந்த ஜனங்கள் கர்த்தர் மீட்பை அறியாதவர்கள். அவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தலை, அவர் வார்த்தைகளை மட்டும்தான் கொடுத்து அவங்கள வழி நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், நம்மை மீட்டை எடுத்திருக்கிறாரு, நமக்காக பாடுகளை சகிச்சிருக்கிறாரு. இவ்வளவு செஞ்சோம், இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம அவரை நோக்கி பார்க்கறதே இல்லை. அந்த ஜனங்க அவரை நோக்கி பார்த்து 3 நாளாக காத்திருந்தாங்க. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரம் நோக்கி அவருக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தால், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவர்களாக இருந்தால், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். நமக்காக அவர் பரிதவிப்பார். நமக்காக அவர் இயற்கைக்கு மாறான அதிசயங்களை அவர் நமக்காக செய்வார். நம்முடைய வாழ்க்கையும் திருப்தியாக்குவார். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மார்க் 8:7, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நாமளும் அவரை நோக்கி பார்த்துருந்தா நம்முடைய எதிர்காலம் திருப்தியாக இருக்கும், நம்முடைய குடும்பம் திருப்தியாக இருக்கும், நம்முடைய சந்ததி திருப்தியாக இருக்கும், நம்முடைய தலைமுறை திருப்தியாக இருக்கும். நாமளும் திருப்தியாக அவரோடு நம்ம இருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. தகப்பனே, நாங்கள் எப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்கிறவர்களாய், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் எப்போதும் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.